பிஹைண்ட் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து செவ்வாய்க்கிழமையில் தான் வந்து இந்த ஆலயம் வந்து சிறப்பு. நிறைய பக்தர்கள் வந்து நிறைய இடங்கள் இந்த இடத்துல இருந்து மட்டும் இல்லை, வெளி இடங்கள்ல இருந்து எல்லாமே வந்து இந்த ஆலயத்துக்கு வருவீங்க. நான் வர்றது முள்ளிக்குளம் வரும். முள்ளிமுசில தொங்கல் இடம் மன்னார் பகுதி சிலாவத்துறை. அங்கேருந்து இந்த ஆலயத்துக்கு வாரு. பார்த்தீங்கன்னா தெரியும், இது டஸ்ட்பின். ஆனால் டஸ்ட்பின் இருக்குன்னு பாருங்க, ஃபுல்லாகவே வந்து ஊதுபத்தி. அவ்வளோத்துக்கு வந்து அந்த ஊதுபத்தி எல்லாமே இங்கே கொளுத்தி ஊதுபத்தி பட்டி எல்லாமே இதில் போட்டிருக்கணும். எவ்வளோ பட்டின்னு வேறும். இது வந்து ஒரு பாதி பிறந்தான் வந்திருக்கோம். இனிமே வந்து தூரம் போகணும். இந்த கோயிலுக்கு 1.5 கிலோமீட்டர் வந்து நடந்தே தான் இந்த கோயிலுக்கு போகணும். காட்டுக்குள்ளே இருக்கிற அந்தோனியார் ஆலயம் சொன்னாங்க. அது 1.5 கிலோமீட்டர் நடந்து ஆலயத்துக்குனா இதுதான் அந்த ஆலயம். இங்கே தான் வந்து நேர்த்திக்கடன்கள் எல்லாமே வைக்கணும்னு சொன்னாங்க. பிஹைண்ட் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மன்னார் சிப்பியாறு பகுதியில் இருக்கிற பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் என்ற ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த ஆலயத்தின் அமைவிடம் மற்றும் அதனுடைய வரலாறு, இந்த இடத்தை சுற்றி என்னென்ன விடயங்கள் இருக்குன்றத இந்த காணொலியாக பார்க்க போறோம். இதுதான் இந்த ஆலயம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் எல்லாமே இருக்குது. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து செவ்வாய்க்கிழமையில் தான் வந்து இந்த ஆலயம் வந்து சிறப்பு. நிறைய பக்தர்கள் வந்து நிறைய இடங்கள் இந்த இடத்துல இருந்து மட்டும் இல்லை, வெளி இடங்கள்ல இருந்து எல்லாமே வந்து இந்த ஆலயத்துக்கு வருவீங்க. அவ்வளவு அற்புதம் நிறைந்த ஆலயம் தான் இந்த சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயம். வாங்க சரி உள்ள போய் இந்த ஆலயத்தை இருக்கா பார்ப்போம். ஃபுல்லாகவே ஆக்கலாக தான் இருக்கணும். செவ்வாய்க்கிழமை நான் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமையில் வந்து பிரசித்தி என்றபடியாக செவ்வாய்க்கிழமையில் வந்து இந்த அந்தோனியாரை தேடி வந்து எல்லாருக்குமே வந்து ஆக்கள் வந்து வைக்கணும். எல்லாரும் வந்து இளைப்பாறணும். தூரடங்கள்லேருந்து வந்தபடியாக வந்து இளைப்பாறை கொண்டிருக்கணும். இதுதான் ஆலயம் உள்ள. இதுதான் வந்து அந்தோனியார் சுருவம் இருக்கு. இந்த ஆலயத்துக்கு வந்து வேதக்காரர் மட்டும் இல்லை, சைவக்காரர் எல்லாருமே வந்து வைக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான ஆலயம் உள்ளபடியா எந்த ஒரு மத வேறுபாடும் வந்து சைவ சமயத்தவர் எல்லாருமே வந்து இந்த ஆலயத்தில் வந்து இந்த அந்தோனியாரை வழிபடுறது வந்து சிறப்பானதாக இருக்குது. இந்த ஆலயத்துக்கு வந்து நிறைய பேர் நிறைய தூர இடத்துல இருந்தெல்லாம் வரவே அப்படி இந்த ஐயாவை நாங்கள் கண்டாங்க. இவருக்கு இப்போ இந்த ஆலயத்தில் என்ன மாதிரி ஏன் இந்த ஆலயத்துக்கு இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து இந்த ஆலயத்தை வணங்குறதுக்கான காரணம் என்ன என்றதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும். தாத்தா உங்களோட பேர்? என் பேர் சந்தீவ். நான் வர்றது முள்ளிக்குளம் வரும். முள்ளிமுசில தொங்கல் இடம் மன்னார் பகுதி சிலாவத்துறை. இது முந்தி நடந்து என்ன மாதிரி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. இடையில தான் நான் வருதவங்க வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தமாக கொஞ்சம் இருந்து, அதால் முக்கியமாக வந்த பிறகு கொஞ்சம் லேசாக இருக்குது, சுகமாக இருக்குது. அதெல்லாம் நான் எடுக்க தொடங்கி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வரக்கூடிய வசதியோடு கொண்டு இப்போ எல்லாரும் தெண்டிச்சு வரத்தான் பார்க்கும். அந்த ஒரு மாதிரி நல்லா இருக்கும். புதுமையால தான் பாறேன் நான். சனங்களும் வந்து வந்து போகிறாங்க. அற்புதங்கள் நிறைய செய்யாட்டியும் எனக்கு மறைவாக தெரியுது. அவர் அப்படி செய்யாட்டி நடக்கல, அந்த மாதிரி இருந்து நம்பிக்கையாக இருக்கா. அது நல்ல நம்பிக்கை வரல.
இந்த ஆலயத்தில் வந்து வேண்டுதல்கள் வச்சு அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறினா வந்து நேர்த்திக்கடன் மாதிரி வந்து இப்படி ரிங்ஸ்கள் பனிஸ்கள் சில பேர் பொங்கல் காய்ச்சி கொடுப்பினோம், இல்லை சில பேர் சாப்பாடு சமைச்சு கொண்டு இங்கே வரவே கொடுப்பினோம். அப்படி இதுகள்லாம் செய்வே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேந்தி வச்சு அந்த நேர்த்தி நடந்தபடியாக வந்து இங்கே வந்து ரிங்ஸ் வேண்டிய இதை சார்பாக வந்து ரிங்ஸ் கொடுப்பினேன். நல்லா பார்த்தீங்கன்னா வேண்டுதல்கள் வச்சு மெழுகுதிரி ஊதுபத்தி அதுகள் வந்து கொளுத்துற இடம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது டஸ்ட்பின். ஆனால் டஸ்ட்பின் இருக்குன்னு பாருங்க, ஃபுல்லாகவே வந்து ஊதுபத்தி அவ்வளோத்துக்கு வந்து அந்த ஊதுபத்தி எல்லாமே இங்கே கொளுத்தி ஊதுபத்தி பட்டி எல்லாமே இதில் போட்டிருக்கணும். எவ்வளோ பட்டின்னு வேறு. பார்த்தீங்கன்னா மன்னார் மாவட்டத்தில் வந்து பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயம் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு புனித தலம் தான் சொல்ல வேண்டும். இது குறிப்பாக வந்து மன்னாருக்கும் தள்ளாடிக்கும் இடைப்பட்ட காட்டு பகுதியில் தான் இந்த ஆலயம் வந்து அமைய பெற்றிருக்கு. இந்த ஆலயத்துக்கு வந்து பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயம் தான் சொல்றேன். இந்த பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் என்ற பேர் வந்து என்ன காரணத்துக்காக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு அதிசயம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். என்ன அதிசயம்னா, முற்காலத்தில் வந்து மக்கள் வந்து அடர்ந்த காட்டுக்குள்ள வந்து நடந்து செல்லும் போது வந்து வழி தெரியாம தவித்த போது ஒரு பக்தருக்கு வந்து பாம்பு வந்து வழி காட்டியதாகவும், அந்த பாம்பு காட்டிய பாதையிற முடிவில் வந்து நாளையத்தின் அமைவிடம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து மன்னார் மாவட்டத்தில் வந்து சிப்பியாறு அல்லது தள்ளாடி காட்டு பகுதியில் வந்து இந்த ஆலயம் வந்து அமைய பெற்றிருக்கு. இது வந்து இந்த ஆலயம் வந்து பல தசாப்தங்களாக வந்து மக்களால் வழிபட்டு வரப்படுது. ஆரம்பத்தில் வந்து இது ஒரு சிறிய கொட்டில தான் இந்த ஆலயம் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. பல்லாயிரம் பக்தர்கள் வந்து இங்கே கூடும் இடமாக வந்து இது வந்து இந்த ஆலயம் வந்து திருத்தி அமைக்கப்பட்டு இப்போ பல்லாயிரக்கணக்கானோர் வந்து இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய அளவுக்கு வந்து இந்த ஆலயம் வந்து வளர்ச்சி பெற்று. ஆலயத்தை தான் பார்த்துருந்தோம். உண்மையில வந்து அந்த அந்தோனியார் சிலை வந்து கண்டெடுக்கப்பட்ட இடம் வந்து இங்கேருந்து 1 கிலோமீட்டருக்கு போகணும். அங்கதான் வந்து மக்கள் எல்லாருமே வந்து நேர்த்தி வைக்கிறது. அந்த அந்தோனியாரில் வைக்கிற நேர்த்தி தான் வந்து எல்லாருக்குமே அந்த வைக்கிற நேர்த்தி எல்லாமே நடைபெற்றிருக்கலாம். இங்கே இலங்கையில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் இருக்கிறவே கூட வந்து நேர்த்தி வச்சு அந்த நேர்த்தி நடந்தால் திருப்பி இந்த ஆலயத்துக்கு வந்து நன்றி செலுத்தி நிறைய அன்பளிப்புகள் கூட இந்த ஆலயத்துக்கு செய்திருக்குன்னு. என்ன ஒரு வேண்டுதல் நீங்கள் அந்த அந்தோனியார்கிட்ட வச்சாலுமே அந்த வேண்டுதல் எல்லாமே வந்து நடைபெறும். அந்த நம்பிக்கையோடு தான் இங்கே எல்லாருமே வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வந்திருக்கணும். இந்த இடம் மட்டும் இல்லாமல் வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்திருக்கணும், வெளிநாடுகளில் இருந்து கூட வந்திருக்கணும். நாங்கள் இப்போ வந்து அந்த அந்தோனியாரை வந்து பார்க்க போகிறோம், எவ்வளோ இருக்குன்றத. வாங்க அப்படியே அந்தோனியார்கிட்ட போவோம். எங்கால தெரிகிற மண்டபம் பார்த்தீங்கன்னா வந்து இது ஓய்வு தூர இடத்துல வந்து அந்தோனியார்கிட்ட வர்ற வழியில் வந்து இது ஓய்வு எடுக்கிறதுக்குரிய மண்டபமாக இருக்குது. இந்த ஆலயத்தில் வந்து எல்லா வசதியுமே இருக்குது. நிலசட கூட வசதி, தங்குமிட வசதி. தங்குமிடம்னா இரவில் தங்கி இல்லாது, பகலில் வந்து நீங்கள் தங்கி இருந்து சமைச்சு சாப்பிட்றேன்னா சமைக்கிறதுக்கு பொருட்கள் எல்லாமே நீங்கள் கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு சமைச்சு சாப்பிடலாம். பெரிய பகுதி. இப்போ காட்டுக்குள்ளால தான் இந்த அந்தோனியாரை வந்து நாங்கள் தரிசிக்கிறதுக்கு போகணும். இதுதான் நாங்கள் காட்டு பாறை. காவாசி தூரம் வந்துருக்கு, இன்னும் 3/4 தூரம் போகணும். வேற இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் போய் கும்பிட்டுட்டு நடந்து வரணும். ரொம்ப காடுகள் தாண்டி தான் போகணும்.
இப்படி ஒரு பாதையில தான் போறது. இப்பதான் நாங்கள் அரைவாசி தூரம் வந்துருக்கோம். இன்னுமே தூரம் போகணும் கோயிலுக்கு. இன்னுமே வந்து தூரம் போகணும். பார்த்தீங்கன்னா எல்லாரும் போய் வர இது வந்து ஒரு பாதி தூரம் தான் வந்திருக்கிறோம். இன்னுமே வந்து தூரம் போகணும் இந்த கோயிலுக்கு. 1.5 கிலோமீட்டர் வந்து நடந்தே தான் இந்த கோயிலுக்கு போகணும். இங்கெல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வர்றீங்க, சில பேர் போய் கொண்டிருக்கீங்க. அப்படி நாங்களும் போக போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்க, அப்போதான் உங்களுக்கும் தெரியும் இந்த ஆலயத்துக்கு எவ்வளோ தூரம் போகணும் அந்தோணியாரை தரிசிக்கிறதுக்காக. காட்டுக்குள்ளே இருக்கிற அந்தோணியார் ஆலயம் சொன்னோம் தானே, அது 1.5 கிலோமீட்டர் நடந்து ஆலயத்துக்குன்னா இதுதான் அந்த ஆலயம். இங்கே தான் வந்து நேர்த்திக்கடன்கள் எல்லாமே வைக்கணும்னு சொன்னாங்க. பாம்பு இதில் வந்து வழிகாட்டினபடியே இதில் வச்சிருக்கிறோம். சைவ முறையிலையும் வச்சிருக்கு. வைக்குது தேங்காய் அந்த குங்குமம் இருக்கதான் யோசிச்சேன். நாங்களும் அதை எது நடக்குதோ வந்து ஏதோ எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே. கோயில் எல்லாம் சுற்றி பார்த்துட்டா இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கால எல்லாமே கச்சான் கடை, சுருவங்கள், அந்த படங்கள், அந்தோனியார் படங்கள், அதுகள் சாப்பாடு கடை, அப்படி நிறைய கடைகள் இருக்கு. சோமாலை கடை, அப்படி எல்லா கடையுமே இங்கே சைட் அப்படியே போட்டிருக்கிறேன். ஒரு திருவிழா மாதிரி, திருவிழா டைம் வந்து கடையெல்லாம் போட்டுருந்த கோயில் அப்படி இருக்கும், அப்படித்தான் இருக்குது. செவ்வாய்க்கிழமையில தான் வந்து அந்தோனியார் ஃபேமஸ். இன்னைக்கு வந்து அந்தோனியார் வந்து எங்களுக்குமே அருள் புரிஞ்சிருக்கிறார். இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு வரணும், இதை வந்து மக்களுக்கு வந்து காட்டணும். எங்களோட இதால வந்து ஒரு வீடியோவால வந்து நிறைய பேர் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த ஆலயத்தை. வந்து நீங்களுமே வந்து இந்த காணொலி பார்க்குறதே வந்து இந்த ஆலயத்துக்கு வரணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ஆலயத்துக்கு வரலாம். நிறைய அற்புதங்கள் வந்து இந்த அந்தோனியார் செய்கிறாருன்னு சொல்லியிருந்தவே நிறைய இடத்துல இந்த ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த ஆலயத்துக்கு வர்றதே நிறைய தூரம் தான். 1.5 கிலோமீட்டர் ரோட்டுக்கு முன்னுக்கு தான் இருக்குது, கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு பின்னுக்கு வந்து 1.5 கிலோமீட்டர் நடந்து தான் இந்த ஆலயத்துக்கே வரணும். கூடுதலான ஆட்கள் ஆர்சிக்காரர் மட்டும் இல்லை, எங்களோட இந்து மதத்துக்காரர் கூட நிறைய பேர் வந்து இருக்கேன். இந்த அந்தோனியார் வந்து அவ்வளோத்துக்கு வேண்டுதல் எல்லாவற்றையும், நாங்கள் வைக்கிற வேண்டுதல் எல்லாவற்றையுமே நிறைவேற்றிட்டு வந்திருக்கிறார்
என்று சொன்னதை இலங்கையில் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து கூட நிறைய பேர் வர்றீங்க வேண்டுதல்கள் வச்சு வேண்டுதல் எல்லாமே நிறைவேறி இருக்குண்டு நிறைய நற்பணிகள் கூட இந்த ஆலயத்துக்கு செய்திருக்காங்கன்னு சொன்னோம். இந்த இடத்துல தான் வந்து பாம்பு வந்து ஒரு விவசாய ஒரு ஆளுக்கு வந்து வழிகாட்டி இந்த இடத்துல அந்தோனியார் சிலை இருக்குன்னு வழிகாட்டின்னு கிடையாது. இந்த ஆலயம் வந்து இதில் நிறுவப்பட்டிருக்கு. அங்கால பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பாம்பு அதில் இருந்ததுன்றதுக்காண்டி அந்த பாம்புக்கு வந்து பால் அதுக்கெல்லாம் வச்சு சாம்பிராணி எல்லாம் கொடுத்து வச்சிருந்தது. அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஓகே, நீங்களும் இந்த ஆலயத்துக்கு வாங்க, வந்து அந்தோனியாரை தரிசித்து நீங்கள் கேட்குற வரங்களை எல்லாவற்றையுமே அந்தோனியார் தர வல்லவர் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை வந்து நாங்கள் நிறைவு செய்கின்றோம். இது போன்று இன்னும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லெக்ஸி மற்றும் எங்களுடைய கேமரா உமன் நெலிஜா. இந்த காணொலி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்படியான காணொலிகளை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தளம் இந்த ஊடாக வந்து நீங்கள் பார்வையிடலாம். மறக்காமல் இந்த சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் நாங்கள் போடுற காணொலி எல்லாவற்றையுமே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆலயத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது வரலாறுகள் அற்புதங்கள் உங்களுக்கு நடந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸ்லையும் மறக்காமல் சொல்லுங்கள். மற்றவங்க பார்க்குற ஆட்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.